இவர் தன்னை ஒரு கோழையாக ஓடி போனவர் அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது இல்லையா? ஒரு நேரட்டிவ் இருந்தது. அதை கவுண்டர் பண்றதுக்கு நான் கோழை இல்ல, வீரன் அப்படின்னு அந்த வீரத்தை காட்டுறதுக்கு, அந்த வீரத்தினுடைய அடையாளமாக இந்த கருப்பு. நம்ம 18ஆம் படி கருப்பனுடைய அந்த கருப்பு. அவரு அந்த சட்டைய அடக்க ஒடுக்கமா ஃபுல் ஹேண்ட் மாதிரி போட்டு பட்டன் போட்டுட்டு எல்லாம் வரல. அவர் கையை மடிச்சு இப்படி விடுறாரு பாருங்க. அப்பப்ப பேசும்போதுமே அதை ஏத்தி விட்டுக்கிறாரு. இளைஞர்களுக்கே உரிய அந்த தோரணை, சட்டையை மடிச்சு விட்டுக்கிறது. அந்த சண்டியர்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த சண்டியர் தரம். அப்ப அந்த மாதிரியான ஒரு பாடிய வச்சுக்கிறது. அப்படி ஒரு நிலைப்பாடு, ஒரு பிரசன்டேஷன். கரூருக்கு அவரு இப்ப போனாரு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தானப்பா. அதுல நம்ம குறை சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லை. அவர் எப்ப போனாரு அப்படின்றது முக்கியம் இல்லை. அவர் போயிருக்கிறாரு, அதை நம்ம நல்லபடியாவே எடுத்துக்கலாம். ஜெயலலிதா மாதிரி உட்கார்ந்து வரல, அந்த அதிகாரத்தை காட்டல, அந்த அந்த டாம்பீகம் இங்க வரல. ஆனா இங்க இவர் நிக்கிறாரு. அதுல ஒரு எளிமை இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா அக்னாலேஜ் பண்ணணும். அதாவது ஒரு திரைப்படத்திற்கு எப்படி செய்வாங்களோ ஏறத்தாழ அதைதான் இப்ப வரைக்குமே, அதாவது இந்த கரூர் பேச்சு வரைக்குமே அவரு தொடர்ந்து இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ சரளமாக பேசுறாரு அப்படின்னு அப்படி அதை எடுத்துக்கலாம். இந்த சரளமா பேசுறதுல என்ன ஆயுது அப்படின்னா, நிறைய பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்கள் எல்லாமே பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய சொற்கள் அதிகமாக புழங்கப்படுது இந்த கரூர்ல. ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது அந்த துக்கம் அப்படின்ற அந்த கான்டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த கான்டெக்ஸ்டுக்கும் அந்த டெலிவரி, இந்த ஸ்டைல் ஆஃப் இஸ் டெலிவரி இருக்குது பாத்தீங்களா, அதுக்கும் ஒரு கேப் இருக்கு. கரூர் துயர சம்பவம் நடந்த பிறகு முதலமைச்சராக முதல்வர் விஜய் 286 நாட்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக கரூருக்கு சென்றிருக்கிறாரு. அவர் சென்றது அதாவது துக்க நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால அவர் கருப்பு உடை அணிந்து சென்றிருக்கிறாரு. முதல்ல அவர் இந்த கரூருக்கு, அதாவது அவர் கரூருக்கே போகவே இல்லை, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல சென்று பார்க்காம இங்க சென்னைக்கு, அதை பனையூருக்கு அழைச்சு வச்சு பார்த்தாரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம், குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு. இந்த நிலையில தான் அவர் அங்க கரூருக்கு முதல் முறையா போயிருக்கிறாரு. இந்த கரூருக்கு போன விஷயம் மற்றும் அவர் அந்த அந்த கருப்பு உடை அணிந்து போனது எப்படிப்பா? கரூருக்கு அவரு இப்ப போனாரு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தானப்பா. அதுல நம்ம குறை சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லை. அவர் எப்ப போனாரு அப்படின்றது முக்கியம் இல்லை. அவர் போயிருக்கிறாரு, அதை நம்ம நல்லபடியாவே எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம முதல்ல ஒரு ஆஸ்பெக்டா நம்ம பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் அவரு எப்படி அவரை பிரசன்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றத பார்ப்போம். அந்த பேரா லாங்குவேஜ் அப்படின்ட்டு இந்த கம்யூனிகேஷன்ல ஒண்ணு இருக்கு. அது உள்ளடக்கமா என்ன சொல்றோம் அப்படின்றது ஒண்ணு, அந்த உள்ளடக்கத்தை அப்புறமா பார்க்கலாம். அது எப்படி சொன்னாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுவே ஒரு செய்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்க சொன்னீங்க கருப்பு ட்ரெஸ் அப்படின்னு உடனே அது ஒரு துக்க சூழ்நிலையோட நம்ம இணைச்சு பாக்குறோம் பாத்தீங்களா? இட் சிம்பலைசஸ் அந்த ஒரு இழப்பு இருக்கு. அந்த இழப்பை காட்டக்கூடியதாக அந்த கருப்பு ஆடை இருக்கு. ஆனா அந்த கருப்புன்றது நெகட்டிவாக மட்டுமே இல்லை, அந்த துக்கத்தை குறிக்கக்கூடியதாக மட்டும் இல்லை, அதுல ஒரு மெஜஸ்டிக்காகவும் இருக்கும். ஏன்னா இவர் உதாரணமா பாருங்களேன், அவர் கோட்டு சூட்டு அணிகிறதுக்கு விளக்கம் சொன்னாரு முதலமைச்சர். அது கருப்பு வெள்ளை அந்த காம்பினேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த கருப்புக்கு அவரு விளக்கமா என்ன சொன்னாரு? துக்கம்னா சொன்னாரு? இல்ல, அங்க சொன்ன விளக்கம் வேற. பாத்தீங்களா? அப்போ அந்த கருப்புன்ற அந்த கலருக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு, அந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு ஏத்தது மாதிரி. அப்புறம் இவர் இங்க அதாவது அது இறைவனுடைய இதை எடுத்துக்கோங்களேன், அதுல ஒரு அந்த தெய்வீக அம்சம் அப்படின்றதுமே அந்த கருப்புல இருக்கு. காளி எடுத்துக்கிட்டோம், பத்திரகாளி, அந்த கோபா பீஷ்மா அந்த வீரத்தோட இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கருப்பு வண்ணத்துல சித்தரிப்போம். நம்ம தமிழ்நாடு அந்த கிராம பண்பாடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மக்கள் பண்பாடு, கிராம பண்பாடு இல்ல, தமிழக மக்களுடைய பண்பாடை எடுத்துக்கிட்டோம்னா கருப்பு சாமி இருக்கு இல்லையா, 18ஆம் படி கருப்பா. அந்த 18ஆம் படி கருப்பான்றது நெகட்டிவ் கிடையாது, அது
வீரம், ஆவேசம், அது அநீதிய தீமைய அழிக்கக்கூடிய ஒண்ணு. அடுத்து ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. அந்த மிரட்டல் தோரணை இருக்கு பாத்தீங்களா, அந்த கருப்பு நீங்க பாத்திருக்கீங்களா, சினிமாவில நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப கூட அந்த ஜீ தமிழ்ல அந்த பாப்பா எல்லாம் அந்த அபிஷேகா அந்த பரிசு பெற்ற அந்த பாட்டு கடைசியில கிளைமேக்ஸ்ல ஃபினாலேல அந்த பாட்டை அந்த பாப்பா பாடியிருப்பாங்க. அப்படியே புல் அரிக்கும் அந்த கருப்பனுடைய அந்த ஆக்ரோஷம், வேகம். இப்ப அதனால அந்த கருப்புன்றதுக்கு வந்து மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கு, மல்டி லெவல் மீனிங்ஸ் இருக்கு. அது உணர்வு பூர்வமாக நம்மள உந்தக்கூடியது. இப்போ இதுல விஜய் அந்த ஃபுல் கருப்புல வர்றாரு. ஷர்ட், பேண்ட்ஸ் எல்லாமே டோட்டலா கருப்பா இருக்கு. அப்புறம் அந்த கோட்டு கிடையாது, கோட் எல்லாம் போடல, ஷர்ட். அந்த சட்டையுமே நீங்க பாத்தீங்களா, மடிச்சு விட்டுக்கிறாரு. ஒண்ணு கருப்பு கலர், அதை பத்தி நம்ம சொன்னோம். அதுக்கு எல்லா பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. அதுல வந்து ஒரு மிஸ்ட்ரி ஆஸ்பெக்ட் இருக்குது, பவர் அப்படின்றது இருக்கு, ஒரு கெத்துன்றது ஒண்ணு இருக்கு. அதே சமயத்துல இந்த துக்கம் அப்படின்ற அந்த அர்த்தமும் அதுல இழையோடி இருக்கு. அப்புறம் அவரு அந்த சட்டைய அடக்க ஒடுக்கமா கையை ஃபுல் ஹேண்ட் மாதிரி போட்டு பட்டன் போட்டுட்டு எல்லாம் வரல. அவர் கையை வந்து மடிச்சு இப்படி விடுறாரு பாருங்க. அப்பப்ப பேசும்போதுமே அதை ஏத்தி விட்டுக்கிறாரு. அப்போ ஒரு துக்க நிகழ்வு பற்றி நம்ம பேசும்போது அப்படி கைய வந்து இப்படி மடிச்சு விட்டுக்கிற மாட்டோம், ஏத்தி விட்டுக்கிற மாட்டோம் இல்லையா? அது எப்போ சட்டையை ஏத்தி விடுறோம் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா, முறுக்கிக்கிட்டு வர்றோம்னு அர்த்தம். வீரம், சேலஞ்ச். அதுதான் அந்த போட்டி சூழல்ல தான் அந்த மாதிரியான அந்த பாடி லாங்குவேஜே வர, அந்த ஜெஸ்டர், சட்டைய கையை தூக்கி விட்டுக்கிறது, மடக்கி விட்டுக்கிறது அப்படின்றது எல்லாமே அந்த கோபம், வீரம், அதனுடைய அடையாளங்கள், அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிதான் நம்ம வெளிப்படுத்துவோம். ஓகே, அப்ப அதனால அவரு அந்த களத்துக்கு போயிருக்கிறது, அப்புறம் அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் அங்க பேசின விதம், இது எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இது வெறுமனே துக்க நிகழ்வு மட்டும் இல்ல, அந்த துக்க நிகழ்வுல இவர் எப்படி அவரை வெளிப்படுத்துறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இவர் தன்னை ஒரு கோழையாக ஓடி போனவர் அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது இல்லையா, ஒரு நேரட்டிவ் இருந்தது. அதை கவுண்டர் பண்றதுக்கு நான் கோழை இல்லை, வீரன் அப்படின்னு அந்த வீரத்தை காட்டுறதுக்கு, அந்த வீரத்தினுடைய அடையாளமாக இந்த கருப்பு, நம்ம 18ஆம் படி கருப்பனுடைய அந்த கருப்பு. ஓகே, அடுத்து அந்த இளைஞர்களுக்கே உரிய அந்த தோரணை, சட்டையை மடிச்சு விட்டுக்கிறது, அந்த சண்டியர்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த சண்டியர் தரம். அப்ப அந்த மாதிரியான ஒரு பாடிய வச்சுக்கிறது, அப்படி ஒரு நிலைப்பாடு, ஒரு பிரசன்டேஷன். இத நம்ம கவனிக்கணும். ஏன்னா இது செட்டில், ஏன்னா அவரு திரைத்துறையில இருந்து வர்றாரு, அவருக்கு இந்த பாடி லாங்குவேஜ் பத்தி தெரியும், இந்த பேரா லாங்குவேஜ் பத்தியும் தெரியும், அவர் விசுவல் கம்யூனிகேஷன் படிச்சவரு. அதனால அந்த கம்யூனிகேஷன் ஆஸ்பெக்ட்ல மல்டிபிள் பாலிபலண்ட், இந்த கருப்பு அப்படின்றது பாலிபலண்ட், பல நிலைகளில், பல விதங்களில், பல கோணங்களில் அர்த்தங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அந்த தோரணையில அவர் வந்திருக்கிறாரு. அவர் அந்த மீட்டிங்ல அவர் பேச்சு முழுக்கவே அதை நம்ம பாக்குறோம். அடுத்து அந்த கூட்டத்துல அவர் நின்றுகிட்டே இருக்கிறாரு, அதை கவனிச்சிங்களா? ரெண்டாவது பாயிண்ட், ஒண்ணு அந்த கருப்பை பத்தி சொல்லிட்டோம். ரெண்டாவது அவர் மேடையில அவர் எப்படி அவரு தன்னை பிரசன்ட் பண்ணாரு அப்படின்றது, அது ரொம்ப முக்கியம். அவர் ஒருத்தர் தான் மேடையில இருக்கிறாரு. அப்புறம் அவருடைய காவலர்கள், மெய்காப்பாளர்கள், அவங்க 2 பேரும் அங்க மேடையில இருக்கிறாங்க. இவர் அந்த ஆங்கர் பண்றவரு ராஜ்மோகன் மினிஸ்டர், அவர் வந்து பேசிட்டு போறாரு. முழுக்க முழுக்க அவரு மேடையில நின்னுகிட்டு இருக்கிறாரு. முதல்வர் விஜய் அங்க நிக்கிறாரு. அவர்தான் அந்த அந்த ஃபங்க்ஷனுடைய மையம், ஹீரோ அவர்தான். அவர் நிக்கிறாரு. வர்றவங்க வந்து அவர் கடந்து போய் பேசிட்டு போயிடுறாங்க. மேடையில முழுக்க இருக்கக்கூடியவர், அதை ஆக்கிபை பண்ணிக்கிட்டு இருக்கிற இவர் ஒருத்தர் தான். அவருமே உட்காரல, நிக்கிறாரு. இப்போ மேடையை ஆக்கிபை பண்றது ஒருத்தர் தான் ஆக்கிபை பண்ணுவாங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ஜெயலலிதா ஞாபகத்துக்கு வரணும். முதலமைச்சரா இருக்கும்போது அவங்க மட்டும்தான் மேடையில இருப்பாங்க.
வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா ஜெயலலிதா உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரே ஒரு சேர் மட்டும் இருக்கும். அதத்தான் இந்த படையப்பாவுல அவர் அப்படியே அதை மாக்கரி பண்ணி பேரடி பண்ணி நம்ம ரஜினி அந்த ஒரு சீன் எல்லாம் வச்சிருப்பாரு. அந்த ஜெயலலிதாவுடைய ஒற்றை இருக்கையுடைய பெரிய மேடை அது. ஆனா இந்த இதுல முதலமைச்சர் விஜயை பொறுத்த மட்டும் மேடை அளவான மேடையாக இருக்கு. அப்புறம் அவர் ஒருத்தர் மேடையை முழுசுமாக அவர் ஆக்கிரமிக்கிறாரு. டோட்டல் கண்ட்ரோல் அவருடைய பிரசன்ஸ் தான் இருக்கு. ஆனா அந்த பிரசன்ஸ் வந்து ஜெயலலிதா மாதிரி உட்கார்ந்து வரல, அந்த அதிகாரத்தை காட்டல, அந்த அந்த டாம்பீகம் இங்க வரல. ஆனா இங்க வந்து இவர் நிக்கிறாரு. அதுல ஒரு எளிமை இருக்கு, அதை நம்ம கண்டிப்பா அக்னாலேஜ் பண்ணணும். ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு ஹியூமிலிட்டி இருக்கு. ஆனா அதே சமயத்துல அந்த ஒரு வீராப்பும் இருக்கு. அது இவருடைய எளிமைய நீ லேசா எடுத்துக்க முடியாது, இலக்காரமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த மேடை முழுக்க அவர்தான் மேடையே, அவர்தான் ஸ்டேஜ், அவர்தான் சீட்டு, அவர்தான் ஹீரோ, எல்லாமே எவ்ரிதிங் முழுக்க அவர்தான். அந்த இது இருக்குது பாத்தீங்களா, அது ரொம்ப கான்ட்ராஸ்டா இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா எனக்கு பட்டது. அவர் நிக்கணும்ன்ற அவசியமே இல்லை இல்லப்பா, தொடர்ந்து ஃபுல்லாவே நின்றுகிட்டே இருக்கிறாரு. ஆனா நின்னுட்டே எல்லாத்தையும் உள்வாங்குறாரு, அப்சர்வ் பண்றாரு. அதே சமயத்துல அவருக்கு கீழே தான் மத்த எல்லாமே நடக்குது அப்படின்றதையும் அவருடைய அந்த நிக்கிற செயல் மூலமாகவே நடைமுறைப்படுத்துறாரு. இது ரெண்டு அம்சங்களும் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா எனக்கு பட்டது அவருடைய அந்த டோட்டல் பிரசன்டேஷன்ல. ஒண்ணு, அவருடைய ஆடை கருப்பு, அப்புறம் அந்த கையை மடிச்சு விட்டுக்கிட்ட அந்த கருப்பு ஆடை, அந்த இது. இரண்டாவது, மேடையில அவரு ஒற்றை ஆளாக நின்று கொண்டு இருந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினது. இது ரெண்டும் பா. அப்புறம் அவர் பேசின விதம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல அந்த அவரு எப்படின்னா சரளமா பேசுறாரு. எப்படி வழக்கமா என்னன்னா, நமக்கு விஜயனுடைய பேச்சுகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. அவரு ஸ்பீச் எழுதி கொடுக்குறாங்க, அதை அவரு வாசித்து உள்வாங்கிக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதாவது ஒரு திரைப்படத்திற்கு எப்படி செய்வாங்களோ ஏறத்தாழ அதை தான் இப்ப வரைக்குமே, அதாவது இந்த கரூர் பேச்சு வரைக்குமே அவரு தொடர்ந்து இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பேச்சு எழுதி முதல்ல எழுதி கொடுத்தவங்க வேற. அதாவது முதல் மாநாடுல பேசினார் பாத்தீங்களா விக்கிரவாண்டியில, அந்த ஸ்பீச், அதனுடைய ஸ்டைல், அதனுடைய உள்ளடக்கம், இந்த கான்டென்ட், அந்த செறிவு அதுல அதிகமாக இருந்தது. இப்போ இந்த கரூர்ல பேசினதுல பாத்தீங்கன்னா அந்த செறிவான பேச்சா இல்ல. நீங்க அந்த மாநாட்டுல பேசின அந்த பேச்சை எடுத்துக்கங்க, அதுக்கும் இரண்டாவது மாநாடு மதுரையில பேசின பேச்சை எடுத்துக்கங்க, அதையும் இப்போ இந்த கரூர்ல பேசின பேச்சையும் நீங்க ஒப்பிட்டீங்கன்னா அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இந்த காணொலியை பாக்குறவங்க நீங்க அந்த காணொலியையும் பாருங்க, இப்போ கரூர்ல அவர் பேசின அந்த காணொலியையும் போட்டு பாருங்க. உங்களுக்கு இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றது உங்களுக்கு அந்த செறிவு அப்படின்றது அங்க நல்லா அடர்த்தியாக இருந்தது, இங்க வந்து டைல்யூட்டா இருக்கு கரூர்ல. அப்புறம் அவரு பேசின ஸ்டைல் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லூஸா இருக்கு. அதாவது அந்த மக்கள் மொழியில எளிய மொழியில பேசுறது, அந்த முதல் மாநாட்டுல இருந்த அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டைல், பேச்சு நடை, அதுல இன்னும் கொஞ்சம் கட்டுக்கோப்பு இருந்தது. இதுல இன்னும் கொஞ்சம் லூஸா இருக்கு. இலகுவா பேசுறாரு, எளிதா அப்படியே ஃப்ளோ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து சரளமாக பேசுறாரு அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். இந்த சரளமா பேசுறதுல என்ன ஆயிடுது அப்படின்னா, நிறைய பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்கள் எல்லாமே பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய சொற்கள் அதிகமாக புழங்கப்படுது இந்த கரூர்ல. அதனாலயே பாத்தீங்கன்னா அவர் சொன்ன அந்த விஷயங்கள்ல சொல்லும் போது அந்த பேசுறது, அப்புறம் அந்த அது மாதிரி பல வார்த்தைகளுமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்கும். அப்புறம் அந்த ஓடு பாட்டு பாடி இது பண்றது, அதை ஒரு என்டர்டெய்னிங்காகவும் மாத்துறாரு இந்த பேச்ச. ஆனா இது எல்லாமே ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது அந்த துக்கம் அப்படின்ற அந்த கான்டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா,
அந்த கான்டெக்ஸ்டுக்கும் அந்த டெலிவரி, இந்த ஸ்டைல் ஆஃப் இஸ் டெலிவரி இருக்குது பாத்தீங்களா, அதுக்கும் ஒரு கேப் இருக்கு. அதாவது 41 பேர் இறந்த அந்த நிகழ்வை மையப்படுத்தி இந்த இந்த பேச்சு அமைந்திருக்குது அப்படின்னா அப்படி இல்லை, அந்த துணி அப்படி வரல. இதுவும் நமக்கு ஸ்ட்ரைக்கிங்கா பட்ட விஷயங்கள் பா.